மா ஏக்கம் சரணம் வஜ்ரா அப்படிங்கிற வாக்கியத்தை அங்கே எழுதியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழுமலையான் சொல்கிறாரு, எதையும் கண்டுக்காதீங்க, நீ வந்துட்டீங்க, உங்கள் பிரச்சனையை நல்லதை எங்கிட்ட போட்டுட்டு நீங்கள் போங்க, அதை நான் பார்த்துக்கிறேன்னு ஏழுமலையான் சொல்கிறார். அதனால தான் நம்ம திருப்பதிக்கு போகும்போது யாரும் வேண்டும் என்று எதுவும் கேட்க மாட்டோம். சாமி இது குடுன்னு யாரும் கேட்குற பழக்கம் ஏழுமலையான்ட்டு. எல்லாரும் போய், சாமி நான் வந்துட்டேன், என்னை பார்த்துக்க, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும், பார்த்துக்க சாமி. மா ஏக்கம் சரணம் வஜ்ரா கடைசி அத்தியாயத்தை ஏழுமலையானுடைய கையில். ஆனால் நம்ம வாழ்க்கை வாழும் பொழுது பற்று வந்துடுது. ஒரு ஏழுமலையான்ட்ட போகணுமே, இந்த நேற்று பிளாட்டு போட்ட ரியல் எஸ்டேட் நல்லா விற்கணும் ஏழுமலையானே, ஒரு வீடு ஒரு 3 ஃப்ளோர் கட்டியிருக்கிறேன், ஒரு 2 ஃப்ளோராக கட்டி ஒரு 5 ஃப்ளோராக கட்டி கொடுத்துரு ஏழுமலையானே, கார் 2 தான் வாங்கியிருக்கேன், ஒரு 4 காராக வாங்கணும், இல்லை எனக்கு பணமே சேரல, கொஞ்சம் பணத்தை கொடு அப்படின்னு. நான் ஏழுமலையான் பார்த்தீங்கன்னா நின்று வேர்வை சொட்ட சொட்ட வசூல் பண்ணுற ஒரு கடவுள். அவர் பார்த்தீங்கன்னா வேர்வை சொட்ட சொட்ட 18 மணி நேரம் உழைத்து ஏழுமலையான் வந்து வசூல் பண்ணுற கடவுள். அவர் உண்டியல் அவருடைய வேலைக்கே ஆகாதுங்க. சாமி எனக்கு கொடுன்னு அது வேலைக்கே ஆகாது. அதனால தான் ஏழுமலையானுடைய கையிலேயே சரணம் வஜ்ரா, அதாவது சாமியை நான் வந்துட்டேன், சரண்டர் ஆகிட்டேன், காலை பார்த்துட்டேன், போயிட்டே இருக்கிறேன், எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியும், நான் என்னை தகுதிப்படுத்திக்கிறேன் சாமி, என் தகுதியை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன், என் தகுதியை வளர்த்துவது மட்டும்தான் என் கடமை, கொடுப்பது உன்னுடைய கடமை, நீ பார்த்துக்க சாமி, வந்துட்டேன் நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அது ஏழுமலையானை தரிசிப்பதற்கான சிறப்பான ஒரு வழியாக எல்லோரும் சொல்வார்கள் பெரியவர்.